ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜக மட்டும்தான் முயற்சி பண்ணாங்கன்னு கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ் இதற்கான முயற்சி எடுத்தாங்க. 1951 1967 இந்த 17 வருடங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் தான் இருந்துச்சு இந்தியா. உச்சநீதிமன்றம் என்ன ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்திவிட்டால் 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் மக்களையே சந்திக்க போவீங்க. அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறதுக்கான தேர்தல் வாய்ப்பே இல்லாமல் போயிடும். எல்லா மாநிலங்களையும் கலைச்சிட்டு கர்நாடகாவிலையும் கலைச்சிடுவீங்க, தமிழ்நாடையும் கலைச்சிடுவீங்க. 5 வருடம் நிரம்பாத மாநிலங்களை பூரா கலைச்சி விட்டு தேர்தல் நடத்துவீங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே தேர்தல் இந்த மாதிரி நடந்தது தான். அதில் எந்த பிரச்சனையும் வரல. நீங்கள் பிரச்சனை வந்ததுக்கிறீங்க, அவர் எந்த பிரச்சனையும் வரல. அது டிசம்பர் மாத தேர்தல்ன்றீங்க. இதுக்குள்ளே நீங்கள் இதை சரி செஞ்சிருவீங்களா? ஆளுங்கட்சிக்காரங்க சொல்லவே இல்லை டிசம்பரில் தேர்தல். எதிர்கட்சியை நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க டிசம்பரில் வந்துடுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு உறுதியாக நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. 2018 இவர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ என்ன எடப்பாடி கொடுத்தார் பதில்? இதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அம்மாவுடைய அரசு ஏற்றுக்கொள்ளாது சொன்னார்ல. அப்போ அது வேறவாயா? எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத ஒரு தலைவர் தான் எடப்பாடி தான். அப்பொழுது ஒரு பேச்சு, இப்பொழுது ஒரு பேச்சு. அதிமுகவுக்கு என்று எந்த கொள்கை கோட்பாடு இல்லைன்னு நம்ம பேசிட்டு தான். கொள்கை வேற, கூட்டணி வேற தெளிவாக சொல்லிட்டு கொள்கையே இல்லைன்ற மோடி தான் பாஜக, பாஜக தான் மோடிங்கிற அந்த பிம்பத்தை பாஜக கட்டமைச்சு வச்சிருக்காங்கல்ல. இப்போ மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒற்றை அஜெண்டா கரெக்ட் தானே? பாஜக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, மோடி தோக்கணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்படும். இந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும். இந்த அறிவிப்பு வெளியான உடனே பாஜக தலைவர் நட்டா அவர்களும் முன்னாள் குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவுடைய அந்த கொள்கைகளில் ஒன்றாக, அஜெண்டாவாக ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் கூட வெளியிட்டாங்க. என்னென்னலாம் நாங்கள் செய்வோம், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலும் அவங்களுடைய கொள்கைகள் இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜக மட்டும்தான் முயற்சி பண்ணாங்கன்னு கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ் இதற்கான முயற்சி எடுத்தாங்க. 1951 1967 இந்த 17 வருடங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் தான் இருந்துச்சு இந்தியா. அது ஒரு பக்கம். ஆனால் அது சாத்தியப்படலை. பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா எதிர்கொண்டது. ஒரு மாநிலத்தை கலைக்க வேண்டுமென்றால் சிக்கல் ஏற்பட்டது. தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் பொழுது சிக்கல் ஏற்பட்டது. இப்படி பல்வேறு சிக்கல்களை இந்தியா சந்தித்தது. பாராளுமன்றம் அதற்கான முடிவை சரியான முறையில் கொண்டு போகாதனால பாராளுமன்றம் கூடித்தான் அந்த முடிவெடுத்தாங்க. இது சாத்தியப்படாதுன்னு சொல்லி. அதற்கு இடையில் காங்கிரஸ் என்ன செஞ்சாங்கன்னா, இதற்கான ஆய்வுகளை கூட செஞ்சாங்க. ஆய்வுகளை செய்து அந்த ஆய்வுகளை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா இது இந்தியாவில் சாத்தியப்படாது அப்படிங்கிறத கைவிட்டது. இது ஒரு கைவிடப்பட்ட ஒரு திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு கைவிடப்பட்ட ஒரு திட்டம். ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கின்ற எதிர்பார்ப்பு வேறு, சட்டமன்றம் நடக்கும்போது மக்கள் மன்றத்தில் இருக்கின்ற எதிர்பார்ப்பு வேறு. ஸோ இது என்ன, அப்போ அந்த சமயத்தில் உச்சநீதிமன்றம் என்ன ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்திவிட்டால் 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் மக்களையே சந்திக்க போவீங்க. அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கிறதுக்கான தேர்தல் வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்கும், சட்டமன்ற தேர்தல் நடக்கும், இடைத்தேர்தல் நடக்கும், பல்வேறு தேர்தல் நடக்கும் பொழுது தான் நீங்கள் மக்களை சந்திப்பீங்க. மக்கள் தான் எஜமானர்கள். இந்திய ஜனநாயகம் என்பது மக்களாட்சி. இப்போ மக்கள் தான் எஜமானர்கள் என்கிற போது நீங்கள் மக்களை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துவது தான் ஜனநாயகத்துடைய மாண்பு. ஆனால் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திச்சா போதும், இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களை சந்திச்சா போதுங்கிற இடம் மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்தை வர முன் வச்சாங்க. இப்பொழுது இப்போ சாத்தியப்படக்கூடிய விஷயமானு பார்த்தா அது சாத்தியம் இல்லை. ஏன்னால் இன்றைக்கி பாருங்களேன், கர்நாடகா இப்பொழுது தான் தேர்தல் நடத்தி 100 நாள் கூட ஆகலை. இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் 2 வருடங்கள் தான் ஆயிருக்கு. பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் முடிஞ்சு இப்போ தேர்தல் நடக்க போகுது. இப்படி ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடக்க மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இது எப்படி நீங்கள் நடத்துவீங்க? இப்போ எல்லாத்தையும் கலைச்சிடுவீங்களா? எல்லா மாநிலங்களையும் கலைச்சிட்டு கர்நாடகாவிலையும் கலைச்சிடுவீங்க, தமிழ்நாடையும் கலைச்சிடுவீங்க. அப்போ 5 வருடம் நிரம்பாத மாநிலங்களை பூரா கலைச்சி விட்டு தேர்தல் நடத்துவீங்களா? ஒன்று. ரெண்டாவது, அப்படி இல்லை, நாங்கள் 1 வருடம் 2 வருடம் இருக்கின்ற மாநிலங்களை கலைக்க மாட்டோம், 3 வருடத்துக்கு மேலே உள்ளதை கலைச்சிட்டு தேர்தல் நடத்த ஒன்று வந்தால் அப்போ அந்த மாநிலங்களுக்கு 7 வருடம் கொடுப்பீங்களா? இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடை போன்ற மாநிலங்கள் 2 வருடம் கம்ப்ளீட் ஆகிருக்கு, நாங்கள் அதை கலைக்க மாட்டோம் அப்படின்னா அப்போ மீண்டும் இந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தமிழ்நாடுக்கு 7 வருஷம் ஆகிடுமே.
மீண்டும் ஒரு 5 வருஷம் இருப்பார். முன்னாள் சட்டத்துறை செயலாளர் பி.கே. மல்ஹோத்ரா என்ன சொல்கிறாருன்னா, காலத்துக்கேற்ப இந்த சீர்திருத்தம் தேவை, போதுமான மனித வளம் எல்லாமே இருக்குது, இதில் வந்து மனித வளம் மிச்சப்படுத்தப்படும், பணம் மிச்சப்படுத்தப்படும், மாநில அரசுக்கு எப்படி வாக்களிக்கணும், மத்திய அரசுக்கு எப்படி வாக்களிக்கணுங்கிற புரிதல்லாம் மக்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறார். மாநில அரசுக்கு எப்படி வாக்களிக்கணும், மத்திய அரசு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே தேர்தல் இந்த மாதிரி நடந்தது தான், அதில் எந்த பிரச்சனையும் வரல, நீங்கள் பிரச்சனை வந்ததுங்கிறீங்க, அவர் எந்த பிரச்சனையும் வரல. இல்லை 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 பிரச்சனை ஏன் மாற்றினாங்க? அப்போது 1967 வரைக்கும் வந்து ஒன்றாக நடந்த தேர்தல் ஏன் மாற்றப்பட்டது? அது மல்கோத்ராட்ட கேளுங்க. 1951 1967 வரைக்கும் நடந்துச்சுல, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம். நீ சொல்ற மாதிரி 3 தேர்தல். ஏன் அதுக்கப்புறம் மாற்றினாங்க? அப்படி தொடர்ச்சியாக நடத்த வேண்டியதானே? அப்போ அதுக்கான ஏதோ ஒரு காரணம் இருக்க போய் தானே அவங்க வந்து அதை நிறுத்தினாங்க. இப்போ மல்கோத்ரா அவர்கள் சொன்னதை ஒரு விஷயத்தை நான் ஆதரிக்கிறேன். என்னென்னா, மனித வளம் மிச்சப்படுத்தப்படும், தேர்தல் செலவு மிச்சப்படுத்தப்படும், அதெல்லாம் சரிதான். ஆனால் ஜனநாயக மாண்பு, ஜனநாயகத்துக்கான அந்த அடையாளம் நொறுங்கிடும்ல. ஏன் உச்சநீதிமன்றம் தடை சொன்னது? இப்போ நீங்கள் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் மக்களை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் பட்சத்தில் அது வந்து மக்களுக்கும் அரசியலுக்குமான அந்த இடைவெளி அதிகப்படுத்தப்படும். மக்களுடைய குறைகளை நீங்கள் கேட்க மாட்டீங்க. அடிக்கடி தேர்தல் நடப்பது என்பது தான் ஜனநாயகத்துடைய முக்கியமான மாண்பு. ஏன்னா மக்கள் தான் எஜமானர்கள். மக்களாட்சியுடைய தத்துவம் என்பதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி. மக்கள் தொடர்ச்சியாக வாக்களிக்குவதன் மூலமாகத்தான் அதை நிலைநிறுத்த முடியும். 5 வருஷத்துக்கு ஒரு நீங்கள் மக்களை சந்திச்சா போதுன்னா அது மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தும். அது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் வச்சுருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் வந்து இதை ஏன் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து புதுசுலே செய்யலை? இன்னும் வந்து சில மாதங்களில் தேர்தல்ன்றீங்க, அது டிசம்பர் மாத தேர்தல்ன்றீங்க. இதுக்குள்ளே நீங்கள் இதை சரி செஞ்சுருவீங்களா? எத்தனை நீங்கள் வந்து இவிஎம் மிஷினை தயாரிக்கணும்? நீங்கள் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவது ஆளுங்கட்சியாரங்க சொல்லவே இல்லை டிசம்பரில் தேர்தல்னு. எதிர்கட்சியை நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க டிசம்பரில் வந்துடும். சரி, தேர்தல் வந்து ஏப்ரல் நடத்தணும். 2024 ஏப்ரல் மேலே தேர்தல் நடத்தணும். அதோட ஆட்சி முடியுது. ஆனால் இப்போ எல்லா தலைவர்களுடைய அந்த பேச்சு என்ன செய்து டிசம்பர் நடத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நடத்த போகுதுன்னு சொல்கிறாங்க? இப்போ வந்து இந்தியா கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, ஒரு பயம் வந்து பாஜகவுக்கு வந்துருச்சு. முன்னாடி இந்த பயம் இல்லை. அவர்கள் முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா, ஜனவரியில் வந்து ராமர் கோயிலை வந்து பிரமாண்டமாக திறந்துட்டு அதனுடைய அந்த பலத்தோட ஏப்ரலில் சந்திச்சிடலாம் தேர்தல்னு பார்த்தாங்க. அது நடக்கலை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி 14 பேர் கொண்ட குழுவை அமைச்சிட்டாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் வந்துருச்சு. தேர்தலை முழுமையாக இந்த கூட்டணி கட்சிகள் சந்திக்கும், ஒன்றாக சந்திக்கும், மனமொத்து சந்திக்குங்கிற ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பலப்பட்டுக்கிட்டு இருக்கு. பீகாரில், பெங்களூரில், இன்றைக்கி மும்பையில், அடுத்து டெல்லியில். இப்போ இந்த பலம் அதிகப்பட பாஜகவுடைய அந்த பலவீனம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. பயப்படுறாங்க. சீக்கிரமாக நீங்கள் தேர்தல் நடத்திட்டீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வந்து என்ன சில சிரமங்கள் இருக்குது. இப்போ இந்த இந்தியா கூட்டணிக்கு சில சிரமங்கள் இருக்குது. ஏன்னா தேர்தல் அந்த அந்த பங்கீடு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த தேர்தல் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற கட்சிகளுக்குள்ளே பல கருத்து முரண்பாடுகள் இருக்குது. காங்கிரஸுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் முரண்பாடு இருக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் முரண்பாடு இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றாக களையப்பட்டு கொண்டே வருகிறது. அப்போ அந்த முரண்பாடு இருக்கும்போதே தேர்தலை சந்தித்தா பாஜகவுக்கு லாபம். முரண்பாடு களையப்பட்டு இந்தியா கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா அது பாஜகவுக்கு பலவீனம். அதனால அந்த தேர்தல் வரும்னு சொல்கிறாங்க. இதை வந்து பாஜக சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க. காரணம், இதை அவர்களுக்குள் சொல்லிக்கொள்கிறார்கள். ஏன்னா நம்ம பலவீனத்தை சீக்கிரம் மறைச்சிடணும், நம்ம ஒற்றுமையாயிடணும், நமக்குள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படணும், டிசம்பருக்குள் தேர்தல் வந்தால் என்ன செய்வது என்கிற அடிப்படையில் இன்றைக்கி இந்த எதிர்க்கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது ஏப்ரல் மேங்கிறது அடுத்து. அப்போ இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து பாஜக இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க. இப்போ புதிய பாராளுமன்ற கட்டிடம் 18ஆம் தேதி சிறப்பு கூட்டம், முதல் கூட்டம். அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லத்தான் பாஜக நினைக்கும். ஒரு இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு புதிய பாராளுமன்ற கட்டத்தை திறந்திருக்காங்க. நாட்டுக்கு முதல்ல கூட்டம் நடக்கும்போது ஏதாவது ஒரு செய்தியை, அது பாஜகவுக்கு ஆதரவாக அல்லது வந்து எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அல்லது அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்கு அடித்தளமாக ஏதோ ஒன்று செய்வாங்க. அதில் முக்கியமான இந்த விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் போட்டிருக்காங்களே, இதுவரைக்கும் எந்த முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலும் இப்படி ஒரு குழு போட்டதாக எனக்கு தெரியல. போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குழு. அப்போ வந்து ஒரு நம்பகத்தன்மைக்கு ஏற்படுத்த சொல்கிறாங்க.
இப்போ ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை இவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு மக்கள் நம்பிடக்கூடாதுல்ல. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் சும்மா பாஜக சொல்லும். ஆனால் முன்னாள் ஜனாதிபதியுடைய தலைமையில் ஒரு குழு போட்டதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. இல்லை நாங்கள் சும்மா போடலை, கொண்டு வர போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு உறுதியாக நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லை, நேற்று சேலம் அதிமுக நிர்வாகி கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தல் வரும், அதனால் சீக்கிரம் எல்லாரும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்குங்க அப்படின்னு நாங்கள் பேசி. நான் கேட்குறேன், 2018 இவர் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்பொழுதே பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்தது, அறிவிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன எடப்பாடி கொடுத்தார் பதில், என்ன அறிக்கை கொடுத்தாரு? இதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அம்மாவுடைய அரசு ஏற்றுக்கொள்ளாது, ஏன்னா எங்களுடைய தலைவி ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கல சொன்னார்ல. அப்போ அது வேறவாயா? நான் கேட்குறேன். ஏன்னா அப்பொழுது ஆட்சியில் இருந்தார், ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சி இல்லாத ஒரு பேச்சா? எப்படிப்பட்ட ஒரு பச்சவந்தித்தனம் எடப்பாடிக்கு! கொள்கையற்ற ஒரு தலைவர்னா அது எடப்பாடி தாங்க. எந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத ஒரு தலைவர்னா அது எடப்பாடி தான். அப்பொழுது ஒரு பேச்சு, இப்பொழுது ஒரு பேச்சு. நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம் அதே எடப்பாடி தான் இன்றைக்கி ஒரே தேர்தலை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பொறுத்தவரை 2 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் தான் நல்லது தானே, வாய்ப்பு தானே அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இது மாதிரியான ஏன்னா இப்போ அந்த என்டிஏ கூட்டணியில் 2வது பெரிய தலைவர் எடப்பாடி தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்தும், ஒவ்வொரு மாநில அரசும் திறம்பட செயல்படும் அப்படிங்கிறார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், 2018 இந்த சைக்கிளாருக்கு இந்த ஞான உதயம் வரலையான்னு கேட்குறேன். இந்த 2018 முதலமைச்சர் இருந்தார்ல இந்த சைக்கிளார், அவருக்கு அப்போ ஞான உதயம் வரலையா? 2023 தான் அவருக்கு ஞான உதயம் வந்துருச்சா? அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு சுயநலம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நீங்கள் இந்த மாநில சுயாட்சியை பற்றி பேச மாட்டீங்க, அதிமுகவுக்கு என்று எந்த கொள்கை கோட்பாடு இல்லைன்னு நம்ம பேசிட்டு தான் கொள்கை வேற கூட்டணி வேறன்னு தெளிவாக சொல்லிட்டு. ஆமாம், கொள்கையே இல்லைன்றேன். எடப்பாடிக்கு என்ன கொள்கை இருக்கிறது? எந்த ஒரு பாஜக கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க? இதுவரை இத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாங்கல்ல, குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து எத்தனையோ சட்டங்கள், அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா அதிமுக ஏதாவது ஒரு சட்டத்துக்கு? அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் முந்திக்கிட்டு போய் ஓட்டு போடுறீங்க, முந்திக்கிட்டு போய் வாக்களிக்கிறீங்க. பாஜகவுடைய தலைவர்கள் வாக்களிப்பதற்கு முன்பாக, அறிக்கை கொடுக்கும் முன்பாக நீங்களே போய் அறிக்கையை கொடுத்து நாங்கள் ஆதரவுன்னு சொல்கிறீங்க. இப்பொழுது இந்த சட்டத்துக்கு உறுதியாக அதிமுக ஆதரவு அளிக்கின்றீங்க. ஆனால் நேற்று நடந்த பாஜகவுடைய மாநில மாவட்ட கூட்டத்தில் பேசுகின்ற அண்ணாமலை அதிமுகவுடைய எதுவுமே செல்லுபடியாகாதுன்னு சொல்கிறார். அதிமுக மக்களை ஈர்க்காதுன்றார். இப்போ இந்த முரண்பாடெல்லாம் பேச மாட்டீங்களா? இப்போ இது கொள்கை வேறு கூட்டணி வேறா? அவர்கள் தெளிவாக இருக்காங்க, பாஜக தெளிவாக இருக்கிறது, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. ஏன்னா அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்குது, கொள்கை வேறு கூட்டணி வேறு. நீங்கள் எப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு கொள்கையும் இல்லை, கூட்டணியும் நீங்கள் அடிமைத்தனமாக இருக்கீங்களா? அப்போ 2018 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, 2023 மாற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ இதிலிருந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்குன்னு எந்த கொள்கையும் இல்லை. குறைந்தபட்சம் அதிமுக இதுவரை மக்களாட்சியுடைய உரிமையில், அதாவது மாநிலங்களுடைய உரிமையில் எப்போவுமே விட்டு கொடுத்ததில்லை. ஏன்னா அதிமுக எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி, மாநில உரிமையை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதையும் விட்டு கொடுக்குறீங்களே. ஜெயலலிதா குறைந்தபட்சம் மாநில உரிமையை வச்சுருந்தாங்களே, அதையும் விட்டு கொடுக்குறீங்களே. அப்போ உங்களுடைய தலைவி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக இருந்தவர், நீங்கள் அதையே சொன்னீங்க 2018. இப்போ நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு கொள்கையும் இல்லை, கூட்டணி தான் முக்கியம், கொள்கை கிடையாது. ஆனால் பாஜக கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு தெளிவாக இருக்கான். உங்களை பற்றி இவ்வளவு தப்பும் தவறுமாக பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒன்று. இப்போ திருப்பி இந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவதை சாத்தியமில்லைன்றேன். இப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டத்தில் பல்வேறு கூறுகளை நீங்கள் மாற்ற வேண்டும். சட்டம் இருக்குல்ல, அதை நீங்கள் மாற்றணும். ஏற்கனவே 1951 67 இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தது, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. பெரும்பான்மை பலம் இருக்கு, மாத்திடுவான்னு சொல்றாங்கல்ல நாடாளுமன்றத்தில். எத்தனை சட்டத்தை மாற்றுவீங்க? எத்தனை சட்டத்தை மாற்றுவீங்க? எனக்கு தெரிந்து ஒரு 4 அல்லது 5 சட்டங்களை நீங்கள் மாற்றணும், அந்த கூறுகளை மாற்றணும். அதை மாற்றுறதுக்கே உங்களுக்கு டைம் சரியாக வருமா? அதுக்கு எத்தனைமான இது அவர்கள் அதை நடத்த போகிறதில்லை. ஆனால் இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை எதிர்க்கட்சிகளை குழப்புவதற்காக, இப்போ ஏன்னா இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு, அவங்க நடத்த போகிறது பாராளுமன்ற தேர்தல் தான். ஆனால் இந்த வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சியை குழப்புறாங்க, எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்துகிறாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தல் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் அதற்கேற்றமான ஒரு வியூகத்தை அமைப்பாங்க. இப்போ டிசம்பர்லேயோ அல்லது ஏப்ரல்லையோ மேலேயோ தேர்தல் நடந்தால்
எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஒரு வியூகத்தை அமைப்பாங்கல்ல. இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து எப்படிங்கிற வியூகம் குழப்பம் உடையுமா இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு மாநிலங்களும் யோசிச்சு பாருங்க, எப்படி பங்கீடு நடக்கும்? இந்த குழப்பத்தை எதிர்க்கட்சிக்கு விலகி வைக்க பார்க்குறாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவித்து விட்டால் எதிர்க்கட்சி இருக்கின்ற மாநிலங்கள்லாம் இப்போ பெரும் குழப்பத்தை அடைஞ்சிடும். அவங்கவுங்க மாநிலத்தை பார்க்க தான் அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். இப்போ வந்து மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தை பிரச்சனையை பார்க்க தான் சரியாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை பார்க்க தான் ஸ்டாலினுக்கு சரியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுடைய அந்த குழப்பம் விடுபட்டு போயிடும், அவங்க அந்த யுக்தி விடுபட்டு போயிடும். அப்போ இவர்களை திசை திருப்புவதற்காக இன்றைக்கி ஒன்றிய அரசு இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக நடக்க போகிறதில்லை. ஆனால் நாங்கள் நடக்க போகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தினால் எதிர்க்கட்சியுடைய அந்த கூடாரம் கலைந்து விடும், அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும். இப்போ வந்து கேரளாவில் எப்படி போய் தேர்தல் சந்திப்பாங்க? அப்போ வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு ஸ்டாண்டு. இப்போ வந்து உதாரணமாக சொல்கிறேன், கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எதிர்கட்சி, ஸ்ட்ராங்கான கட்சி. ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் அவருடைய நிலைப்பாடு என்ன? பாராளுமன்றத்துக்கு நீங்கள் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு சட்டமன்றத்துக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுமா? இப்போ ஒரே அணியில் நிற்க முடியுமா? நீங்கள் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? குழப்பம் அடைஞ்சிட மாட்டாங்களா? இப்போ சட்டமன்றத்தில் யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கும் முதல்வராகவும், பாராளுமன்றம் எப்படி போய் வாக்களிப்பாங்க? இந்த குழப்பம் வருமா வராதா? இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்போ பார்க்குறாங்க. ஒருவேளை அப்படி கொண்டு வந்தால் எதிர்க்கட்சி ஐஎன்டிஏ கூட்டணியில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்று பாஜக எதிர்பார்க்குறாங்க. அது நடக்குமா? அது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்ற, ஆனால் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்ற. ஏன்னால் இதை முன்னாடியே வந்து இந்த பாஜக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்பு, இப்போ ஒரே நாடு ஒரே, இப்போ 2018 வந்து இதை பற்றி பேசுனாங்க பார்த்தீங்களா? எடப்பாடி முதல்வராக இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு இதை பற்றி பேசினாங்க. அப்போ எடப்பாடி கூட எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த சமயத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி 2 வருட காலங்களில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இப்போ ஏன் கொண்டு வராங்க? இப்போ ஒவ்வொரு சட்டத்தையும் பயமுறுத்தி தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த காமன் சிவில் கோடை கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வர முடியல. பொது சிவில் சட்டம் முடியல, ஏன்னாலும் பிரச்சனை வரும்னு பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள கூட்டணி இருக்கிற கட்சிகளை, இப்போ அதிமுக போன்ற கட்சிகளை எதிர்ப்பு தெரிவிக்குது சட்டத்துக்கு. அப்போ சில விஷயங்களுக்கு இருக்கின்ற கட்சிகளையும் தக்க வைக்கணும். அப்போ எதை கொண்டு வந்தால் ஆதரவு? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரவு. எடப்பாடியை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது, அவருக்கு தேர்தல் சந்திப்பது விருப்பம் தானேங்க. ஏன் இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ இது எது சாத்தியம்னு பார்த்தாங்க. இப்போ எதிர்க்கட்சி கூட்டணிகளை பலவீனப்படுத்துவதற்கு இந்த ஆயுதம் சரியானது அப்படின்னு பாஜக எடுத்திருக்காங்க. ஆனால் சாத்தியப்படாது என்றாலும் கூட முடிந்தவரை அதை என்ன செய்கிறாங்கன்னா முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, இந்த குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. துபாயில் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசின திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து இந்தியாங்கிற பேர் பாஜகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலுமே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இல்லை, அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அவங்க வந்து இப்படி அவங்களுடைய எதிர்வினை வந்து இப்படி இருக்குது. இல்லை, என்னதான் சொன்னாலும் ஏற்கனவே ஒரு பேட்டியில் நீங்கள் சொன்னீங்க, கடந்த காலங்களில் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரை அறிவிக்காமல் தேர்தலை சந்தித்தது, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் பிரதமர் தேர்ந்தெடுத்ததெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 10 வருஷம் தொடர்ந்து அவர் வந்து பிரதமராக மோடி இருந்திருக்கிறார். பாஜக மீண்டும் அவரே முன்னிறுத்தலாம், இப்போவும் அவர் தான் முன்னிறுத்துறதா சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது எதிர்கட்சியில் இவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறப்ப இங்கே வந்து அது ஒரு மைனஸாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா சொல்லலாம், எங்கள்கிட்ட அதிக பிரதமருக்கான தகுதி தலைவர்கள் நிறையா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் களத்தில் அது ஏற்படுமா? இப்போ இங்கே உங்களுடைய எதிர்கட்சிகளுடைய ஆயுதமே வந்து மோடியை வீட்டுக்கு அனுப்பணும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு ஒற்றை அஜெண்டா அது மட்டும் தான், மோடிங்கிற தனிநபர் தான். இப்போ பாஜகவே அப்படி தானே இருக்குது. மோடி இல்லாத பாஜகவை நீங்கள் நினச்சி பாருங்க. மோடி இல்லை பாஜக நினச்சி பாருங்க. மோடி தான் பாஜக, பாஜக தான் மோடி, அதானே? மோடி தான் பாஜக, பாஜக தான் மோடிங்கிற அந்த பிம்பத்தை வந்து பாஜக கட்டமைச்சு வச்சிருக்காங்கல்ல. அப்போ மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒற்றை அஜெண்டா கரெக்ட் தானே? ஏனென்றால் இப்பொழுது அதுதான் அங்கே வந்து பலம் இல்லை, பலவீனமே அதுதான். பாஜக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, மோடி தோக்கணும் அப்படி கிடையாது. மோடியை வீட்டுக்கு அனுப்புவதும் பாஜக வீட்டுக்கு அனுப்புவதும் ஒன்றுதாங்கிற நிலைப்பாடு தான் இங்கே. ஏனென்றால் பாஜக வேறு மோடி வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க. அதான் உண்மை. இன்னைக்கு மக்கள் மத்தியில் பாஜகனா மோடி தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு பாருங்க ஸ்டாலின். மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது சொல்கிறாருல்ல, அதுதான் அதற்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்பதை முதல்வர் சொல்கிறார். இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி பயங்கர ஸ்ட்ராங்காக இன்றைக்கி இருக்காங்க. மோடி வீட்டுக்கு போவதற்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, அதைத்தான் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.